1-1, ready for spool up. Targets acquired, rolling in. Good strikes, Maverick. Come on home. அன்பு தமிழ் மக்களே வணக்கம். காசா என்ற இஸ்லாமிய நாட்டில் குழந்தைகளுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கப்படுகிறது. விருப்பமுள்ள குழந்தைகள், அதாவது சாக விருப்பமுள்ள குழந்தைகளின் தாய்மார்கள் தாராளமாக அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து தெருமுனையில் உள்ள திறந்தவெளி பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் என்று காருண்ய சபை ஹமாஸ் அறிவித்துள்ளது. எந்தவித கல்வி கட்டணமும் அதற்கு வாங்கப்பட மாட்டாது. அந்த பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்கும் தாய்மார்களுக்கு நாங்கள் மாதாந்திர கட்டணமாக 1000 ஷிக்கல்ஸ் உரிமை தொகையாக வழங்குவோம். இப்படி பயங்கர ரகசியமா செயல்பட்டு கொண்டிருந்த பள்ளியின் ஹெட்மாஸ்டர் முகமது நயீம் அல் ரிபியை இஸ்ரேலிய இராணுவம் கொன்று குழந்தைகளின் கல்வி கண்ணை மூடிவிட்டது. குழந்தைகள் எந்த கலையையும் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று செயல்படும் இந்த ஐடிஎஃப் இராணுவத்தின் அராஜக போக்கை யாருமே வன்மையாக கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்களே. அதுதான் வருத்தமாயிருக்கு. ஹமாஸ் சேவகன் ஒரு காரை எடுத்துக்கிட்டு சுதந்திரமா ரோட்ல போக முடியல. ஐடிஎஃப் குண்டு போட்ட மறு வினாடியே கார் பெட்ரோல் குண்டு வீசின மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசும் இஸ்ரேலிய கருக்கா வினோத்துகள் இன்னமும் வினோதமாக அங்கு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்களை ஒழிக்கும் பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா ஹமாசுகளுக்கு வந்து விடுகிறதே. நம்ம கடமை உணர்வை இந்த இஸ்ரேலு ரொம்பத்தான் சோதிக்கிறான்ப்பா. காரில் எரிகிற தீயை அணைச்சி விட்டு உள்ளே எட்டி பார்த்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சவில்லை. வேற வழி இல்லாம உள்ளே கிடைத்த சாம்பலை அள்ளிக்கிட்டு போய் லிட்டானி ஆத்துல கரைச்சி தவசம் பண்ண வேண்டியதா போச்சு. இப்பெல்லாம் இஸ்ரேலிய விமானங்கள் காசாவுக்குள்ள வர்றதே கிடையாது. வருவது எல்லாமே ரிமோட் ஆப்ரேட்டட் ட்ரோன்கள் மட்டும்தான். ஏதோ கல்யாண மண்டபத்திலிருந்து வழி தப்பி வந்த ஷூட்டிங் நடத்துகிற ட்ரோனா இருக்குமோன்னு நினைச்சு வேடிக்கை பார்த்தா அடுத்த நிமிஷம் நம்ம உயிர் நம்ம பாக்கெட்ல இருக்க மாட்டேங்குது. தரையில் எல்லோ லைனை போட்டு வச்சுக்கிட்டு வான்வழியா வந்து நமக்கு ரெட் லைனை போட்டுக்கிட்டு போயிடுறான் இந்த யூதன். காசா போலீஸாக ஜாலியா நடித்து கொண்டிருந்த ஜமால் அபு கமில் டுமீல் என்ற துப்பாக்கி குண்டு சத்தத்தில் அகால மரணம் அடைந்து விட்டார் என்று அதிர்ச்சி செய்தி நம்மளை ரொம்பவே குலுக்கி எடுத்து விட்டது. அப்போது அவர் காரில் போய்கொண்டு இருந்தாராம். இப்பெல்லாம் சாக நினைக்கிறவன் சாகும்போது கார்ல தான் போறான். இதுக்கு தான் அரசு பணத்துல அவர்களுக்கு கார் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்றது. யமதர்ம ராஜா கண்ணில் எப்படியும் அவன் பட்டு விடுகிறான். அவரும் பாசமிகு அன்புடன் பாசக்கயிறை வீசி விடுகிறான். கடைசியில் அன்புதான் வெல்லும் என்று காட்டியும் விடுகிறான். அங்கே அன்புதான் நிச்சயமாக வெல்லுகிறது. காசாவில் வாழ்ந்து கொண்டிருந்த குகை இன்ஜினியர்கள் பல பேர் அகால மரணம் அடைந்ததும் காசா நாட்டு கொடி அரை கம்பத்தில் அங்கு பறக்கவில்லை. கொடியை அவுத்து கட்டும் போது இஸ்ரேலியம் போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது? ஈரான்ல இதுவரைக்கும் சமாதான காரியங்களுக்காகத்தான் நாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்கோம் என்று கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கொண்டு இருந்த ஈரானின் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் தலைவர் மொஷைன் ரசாய் ஈரான் டிவி ஒன்றுக்கு பேட்டி அளித்த போது சொல்லியிருக்காரு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து எங்களை தாக்குவதால் நாங்கள் ஏன் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று அவர் கேட்டது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதை காட்டி கொடுத்து விட்டது. கோமெனி முதல் குண்டை இஸ்ரேல் மேல போட்டு பரிசோதித்து பார்ப்போம் என்று முன்பு இஸ்ரேலை மிரட்டியது இப்போது உண்மையாகிவிட்டது. ரகசியம் பல்லெளித்து விட்டது. நீட் எக்ஸாமை எதிர்த்து அழிந்தோம், பிறகு இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து தொலைந்தோம் என்று கழகங்கள் இப்போது சொல்லுகிறதோ இல்லையோ, இஸ்ரேலை அணு ஆயுதத்தால் தாக்க நினைத்து நாங்கள் அழிந்தோம் என்று ஈரான் இப்போ சொல்ல போகுது. ஈரான் சொல்லாது, உலக நாடுகள் அதை சொல்லும். அமெரிக்காவை பரவலாக தாக்கி நாங்கள் அதை அழிப்போம். இப்போதைக்கு அரபு தேசங்களில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை தாக்கி அழித்துவிட்டு துருக்கியிடமிருந்து விமானப்படையை இரவல் வாங்கி கொண்டு வந்து வாஷிங்டன், நியூயார்க் போன்ற நகரங்களை தாக்கி அழித்து அவற்றை ஒரு காசா நகரமாக்குவோம் என்று சூளுரைத்துள்ளது ஈரான். அதுவரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலிய வீரர்களின் விரல்கள் ஆனியன் பக்கோடா போட்டு பொரிச்சு தின்னுக்கிட்டு தானே இருக்கும். காசா பாலஸ்தீன விடுதலைக்கு குரல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது ஈரான் விடுதலைக்கு தலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பேரல் க்ரூட் ஆயில் $95 மேலே விற்கும் போது ஈரானின் ஆயில் ஒரு சொட்டு கூட விற்க முடியல.
லாபத்தை பாக்கெட்டில் போட முடியவில்லை. நம்பர் 1 பையராக இருந்த சீன பூனையும் சீன பெருஞ்சுவர் மீது படுத்துக்கொண்டு வெறுமனே வெறித்து பார்த்து கொண்டு இருக்கிறது. வடகொரியா மாதிரி ஈரானும் உலக நாடுகளிடமிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குவது ஈரானுக்கு அணு ஆயுத தயாரிப்பை நியாயப்படுத்த கிடைத்த ஒரு சாக்கு போக்கு தான். எங்களை அணு ஆயுதம் தயாரிக்க தூண்டியது இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் என்று நாளைக்கு சொல்லலாம். பார்த்தீங்களா? இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா யுரேனியத்தை சமீபத்தில் விற்றதே, அதையெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா? ஈரான்னா கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு வர்றீங்களே. ஈரானுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய செக்ரட்டரி மொக்சைன் ரசாய், அவர் முன்னாள் கமாண்டர் இன் சீஃபாக ஐஆர்ஜிசியில் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். தனது பொக்கை வாயால் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மக்கள் எங்களை பார்த்து இப்போது கேட்கின்றனர் கேள்விகள் பல. ஈரான் அரசாங்கத்துக்கு சூடு சொரண வெக்கம் வான சூடு இதெல்லாம் இருக்கா இல்லையா? இல்லை நீங்களும் சைக்கோ மாதிரி தானா? நாம் அணுகுண்டு தயாரித்து வைத்து இருந்தால் இந்த மிடில் ஈஸ்ட் இஸ்லாமிய அரபு நாடுகள் துணிந்து தலை நிமிர்ந்து நம்மளை பார்த்துருப்பானா? அமெரிக்காவும் நம்ம கிட்ட நெருங்கி இருப்பானா? உலக மகா சோப்லாங்கி என்று பெயர் எடுத்திருப்போமா? நாம 47 வருஷமா அணு ஆயுதம் தயாரிக்காம ஆட்சியில் இருந்து என்னத்தை பிடுங்கிக்கிட்டு இருந்தீங்க? கள்ளச்சாராயம் காட்சி வித்திருந்தா கூட மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், நர்சிங் காலேஜ், ஃபார்மசி காலேஜ் தொடங்கி வேலு மாதிரியோ வேலுமணி மாதிரியோ வலம் வந்து இருக்கலாம். ஐயா, தமிழ்நாட்டை பார்த்தாவது படிக்க மாட்டீங்களாடா? ஈரானுக்குள்ள உங்களால் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று குறைப்பட்டு கொள்கிறார்கள் ஈரானிய மக்கள். 100 F-35 விமானத்தை வாங்க செலவழிக்கும் காசில் 500 அணுகுண்டுகளை தயாரித்து திசைக்கு ஒன்றா போட்டு மனித இனத்தையே உண்டு இல்லை என்று க்ளோஸ் பண்ணி இருக்கலாம். அரபிகள் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதும் என்று அவர்களை வாழ விட்டு வைத்திருக்கலாம். மிலிட்டரிக்கு செலவு பண்ணும் காசும் கணிசமாக நமக்கு குறைந்து இருக்கும். நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி இஸ் யூஸ்லெஸ் லைக் காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி. காவிரி நீர் ஒழுங்காற்று கமிட்டி என்று ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா? அது மாதிரி இதுவும் ஒரு வேஸ்ட்டு தான். தமிழ்நாட்டில் ஒரு அணுகுண்டு இருந்திருந்தா டெல்டா பிரதேசத்து விவசாயிகளுக்கு தண்ணி விட மாட்டேன் என்று கர்நாடகா சொல்லியிருப்பானா? டெல்டா குறுவை விவசாயத்துக்கு தண்ணீர் விட மாட்டேன் என்று சொல்லியிருப்பானா அவன்? நாம் இதை சொன்னால் எவன் கேட்குறான்? விஜய் சொன்னா தான் கேட்குறான். 2015 ஈரான் IAEA இடம், அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இடம் என்ன சொல்லியது? ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனுக்கு நாங்கள் உடன்படுகிறோம், எங்களுடைய அணுக்கூடங்களை பார்வையிட நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஈரான் அதற்கு பதிலாக என்ன கேட்டது? எங்கள் மேலே போடப்பட்ட பொருளாதார தடையை நீங்கள் நீக்க வேண்டும் என்று கேட்டது. ஆனால் இன்று வரை அந்த கமிட்டியை உள்ளேயே விடவில்லை ஈரான். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை உள்ளே விடமாட்டேன் என்று கூறுகிறதே தவிர வேற எதையுமே பார்க்க அனுமதிக்க மாட்டேங்குது. 20 வருஷமாக அனுமதிக்காத ஈரானா இனிமேல் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை அனுமதிக்க போகிறது. நவோதயா பள்ளியை கொண்டு வந்து விடுவோம் என்று ஏதோ நாம் சொன்ன மாதிரி இல்லை, இவனுங்க பயப்படுறானுங்க. நல்லது தான் நாய்க்கு பிடிக்காத. நட்டான்ஸு, போர்டோ, இஸ்ஃபாகான் உள்ளேயே யாரையும் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை, அனுமதிக்க மாட்டோம். ஆனாலும் இஸ்ரேலின் மொசாத்து அதன் உள்ளே பல தடவை ஊடுருவி போய் பார்த்துக்கிட்டு வந்து ஈரானிடம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதை கண்டுபிடித்து சொல்லிவிட்டது. அதை 90% வெப்பன் கிரேடு யுரேனியமாக மாற்ற இன்னும் 1 வருஷம் போதும் அதற்கு என்றும் சொல்லி இருக்கிறது. அதன் பிறகு ஈரானை யாரும் அசைக்க முடியாது. பூகம்பம் மட்டும்தான் அதை அசைத்து பார்க்க முடியும். மின்சாரம் தயாரிக்க 5.37% பியூரிட்டி உள்ள யுரேனியம் ஈரானுக்கு போதும். அதற்கு மேல் யுரேனியத்தை செறிவூட்ட ஈரான் முயற்சி செய்வது எதற்காக? அமெரிக்கா போட்ட 60 நாள் யுத்த நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது இப்போது. அதனால் ஈரானிடமிருந்து எந்த பொருளையும் எந்த நாடு வாங்கினாலும் அந்த நாட்டின் மேலே 300% வரி போடப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எந்த பொருளும் போகக்கூடாது. குடிதண்ணீர் முதல் ஆட்டு இறைச்சி முதல் உணவுப் பொருட்கள் என்று எந்த பொருளும் எந்த நாடும் அனுப்பக்கூடாது. அனுப்பினால் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஈரான் மக்கள் சாக ஆரம்பிக்கும் போது ஈரானுக்கு புத்தி தானா வருமோ என்னமோ? நாம் என்ன கண்டோம்? பெசஸ்கியான் பேசி தீர்ப்போம் என்கிறார். மோஷன் ரைசன் முற்றிலுமாக தீர்த்துவிட்டு பேசலாம் என்கிறார்.
நியூக்ஸ் ஆர் சீப்பர் தேன் F-35 MQ-9 ட்ரோன்ஸ் என்று அவர் கூறுகிறார். ஒரு F-35 விமானத்தின் விலை 18 மில்லியன் அமெரிக்கன் டாலர் தான். ஒரு அணுகுண்டு தயாரிக்க $1000 போதுமே. 88% ஈரானிய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும்போது ஒரு அணுகுண்டு வந்துதான் அவர்களை காப்பாற்றப் போகிறதாம். சொல்லுவது ஈரானின் மொக்சென் ரிசாய். ஈரானின் முகத்திரை இப்போது கிழிந்து தொங்குகிறது. அதன் உண்மையான முகம் இப்போது தெளிவாக நமக்கு தெரிகிறது. 2015 நவம்பரில் ரஷ்ய விமானம் துருக்கி எல்லைக்குள் அருகே பறந்தபோது துருக்கி அதை சுட்டு வீழ்த்தி ரஷ்யாவுடன் இருந்த நல்லுறவை சீர்குலைத்தது. அதுபோல இஸ்ரேலுடன் உறவை சீர்குலைத்துவிட்டு போருக்கு இறங்க தயாராகிறது துருக்கி. சிரியாவுக்குள் அத்துமீறி இஸ்ரேல் நுழையும் போது எதை தாக்கப் போகிறது என்று தெரியாமல் தான் அது போனது. அது அபுல் அல் துஹர் ஏர் பேஸை தாக்கும் போதுதான், துருக்கி படைகள் அங்கிருந்து தெரித்து ஓடும்போதுதான் துருக்கிக்கும் தெரிந்தது நாம தான் இஸ்ரேலின் இலக்கு என்று. சிரியா அல்ல. போற சட்டுமுட்டுன்னு ஆரம்பிங்கப்பா, வீடியோ போட வேண்டியது இருக்கு. நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.